Mercury Events. உங்க ஈவெண்ட்ஸை எங்களோட பிளான் பண்ண இப்போவே ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது சந்திரன் தரும் கோடீஸ்வர யோகம். இதன் தலைப்பு. கிரகங்களில் பூமியின் துணைக்கோள் அப்படின்னு வர்ணிக்கப்படுற சந்திர பகவான் மிக வேகமான நகர்வுகளை கொண்டவர். ரொம்ப ரொம்ப ஸ்பீடான கிரகம். இருக்கிறதுலே அவர் தான் வேகமான கிரகம். இவர் கிட்டத்தட்ட 29 நாட்களுக்குள்ள 12 ராசி வீடுகளையும் ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வந்துடுவார். 2.25 நாளைக்கு ஒரு ராசியை கடந்துருவார். ஒரு நட்சத்திரத்தை ஒரு நாளில் கடந்துருவார். ஸோ அவ்வளவு வேகமான கிரகம். இந்த சந்திரனால் மிகப்பெரிய வெற்றி பெறும் ஜாதக அமைப்புகள் எப்படி இருக்கும், கோடீஸ்வரராகக்கூடிய தகுதி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக ஜோதிடத்தில் 2 அணிகள் உண்டு, பொருள் அணி, அருள் அணி. அப்படி இந்த சந்திரன் அருள் அணியை சேர்ந்தவர். இவருடைய நண்பர்கள் அப்படிங்கிறது சூரியன், செவ்வாய் மற்றும் குரு. இவருக்கு கொஞ்சம் பிடிக்காத ஆளுக அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சனி, சுக்கிரன், புதன், ராகு கேதுகள். ஸோ பிடிக்காதவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. ராகு கேது மாதிரியான பாவக்கோள்களோட சந்திரன் க்ளோஸாக சேரும்போது இவரே கிரகணம் அடைஞ்சிடுவார். புதனோடு சந்திரன் சேர்க்கை இருக்கிறது மனநிலை குழப்பங்கள், பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியது. சந்திரனோடு சுக்கிரன் சேரும்போது, சுக்கிரனோடு சந்திரன் க்ளோஸாக சேர்ந்தார்னா திருமண வாழ்க்கை பிரச்சனைகளை, தாம்பத்திய வாழ்க்கை சிக்கல்களை கொடுத்து விடக்கூடியது. சனியோடு சந்திரன் ரொம்ப க்ளோஸாக சேர்ந்தார்னாலும் புணர்வு தோஷத்தை கொடுத்து தாம்பத்தியம் சிக்கல்களை பெரிதாக தரக்கூடியது. ஆக மொத்தம் இந்த 4-5 பேரும் சந்திரனுக்கு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடியவங்க இல்லை. ஸோ இந்த கிரகங்களின் தொல்லை இல்லாமல், இவங்களுடைய டிஸ்டர்பன்ஸ் சந்திரனுக்கு இல்லாமல் குருவுடன் இணைவதோ, செவ்வாயுடன் இணைவதும், சூரியனோடு இணைந்த நிலையில் இருப்பதும் ஒரு ஜாதகத்தில் வெற்றி வாய்ப்புகளை உறுதி செய்யும். இதில் சூரியனும் சந்திரனும் இணைஞ்சிருந்தால் அமாவாசை யோகம், அது சிவசக்தி யோகம் அப்படின்னு சொல்லிடலாம். அற்புதமான ஒரு வளர்ச்சியை தரக்கூடியது. மனோசக்தி மிகுந்தவர்களாக இருப்பார்கள், வெற்றி வாய்ப்பு இருக்கும். கடுமையான மனம் உறுதி மிக்கவர்களாக, வாழ்வியலில் ஜெயிக்கக்கூடிய தன்மை கொண்டவங்களாக இருப்பாங்க. சாதுர்த்தியம் நிரம்பியவர்களாக இருப்பாங்க. அமாவாசைன்னு சொல்லி நம்ம குறைத்து மதிப்பிட வேண்டியதே இல்லை. இது ஒரு சிறப்பான அமைப்பு. நீங்கள் ஒருவேளை அமாவாசை யோகத்தில் பிறந்திருந்து, சூரியனும் சந்திரனும் இணைந்த நிலையில் அமாவாசை யோகத்தில் பிறந்திருந்து வேறு பாவக்கோள்களின் தொடர்புகள் பெறாத நிலையில், அதாவது செவ்வாயே இந்த இடத்துல பாவின்னு எடுத்துக்க வேண்டியதில்லை, அவர் லக்ன அந்த சந்திரனுக்கு நண்பர்ங்கனால, சனி, ராகு, கேது இவர்களுடைய தொடர்புகள் இல்லாத நிலையில் உங்கள் லக்னத்திற்கு 6, 8, 12 மறையாத அமாவாசை யோகமாக இது இருந்தால் கண்டிப்பாக கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு கிட்டும். இது ஒரு விதி. அதே மாதிரி சந்திரன் செவ்வாயோடு சேர்ந்து வளர்பிறை சந்திரனாகி, சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருந்து செவ்வாய் ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோண திக்பல வலுவோடு இருந்தார்னா, உதாரணமாக மேசத்தில் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை, விருச்சிகத்தில் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை, மகரத்தில் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை, அல்லது உங்கள் லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல சந்திரன் செவ்வாய் சேர்க்கை இருந்து, இதில் சந்திரன் வளர்பிறையாக இருக்கணும். குறைஞ்சபட்சம் சதுர்த்தி பஞ்சமி திதிக்கு மேலே வளர்ந்துருக்கணும். ஒளி பொருந்திய சந்திரனாக அவர் இருந்து இந்த இணைவு ஏற்பட்டால் இது சந்திரமங்கல யோகமாக மாறி உங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும் தன்மை கொண்டதாக இருக்கும். புரியுதுங்களா? இதை தவிர்த்து சூரியனுடைய வலுவான சூரியனுக்கு கேந்திரத்தில் சந்திரன் அமர்ந்தார் என்றால், இப்போ சூரியன் 3 இடங்களில் பவர்ஃபுல்லாக இருப்பார். ஒன்று மேசத்தில், அடுத்தது சிம்மத்தில், அதற்கு அடுத்தது உங்கள் லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல. இப்படி இந்த ஸ்தானங்களில் சூரியன் இருந்து அவருக்கு 4, 7, 10ஆம் வீட்டில் சந்திரன் இருந்தால், 4, 7, 10ஆம் இடத்துல, 4ஆம் இடத்துல இருக்கும்போது வளர்பிறை சந்திரனாக இருப்பார், 7ஆம் இடத்துல இருக்கும்போது பௌர்ணமி சந்திரனாக இருப்பார், 10ஆம் இடத்துல இருக்கும்போதும் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. இந்த சூரிய சந்திரர்கள் தங்களுக்குள் கேந்திரமாக அமைய பெற்றார்கள் என்றால், சூரியன் அதில் வலுத்திருந்து அதுவும் கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடியது தான். புரிஞ்சுதுங்களா? இப்போ உதாரணமாக
ஒரு மகர லக்ன ஜாதகம்னு எடுத்துக்குவோம். இவருக்கு சூரியன் 4ஆம் இடத்துல உச்சம், அட்டமாதிபதி தான், ஆனாலும் உச்சம். 7ஆம் இடத்துல சந்திரன் ஆட்சி. இப்போ லக்ன கேந்திரத்திலையும் சந்திரன் இருக்கார், சூரியனுடைய கேந்திரத்திலையும் சந்திரன் இருக்கார், வளர்பிறை சந்திரனாகவும் இருக்கார், ஆட்சி பெற்ற சந்திரனாகவும் இருக்கார், சூரியன் உச்சம் பெற்ற நிலை இருக்கு. இது ஒரு கோடீஸ்வர யோகம். புரியுதுங்களா? இதே சந்திரன் 7ஆம் இடத்துல துலாத்தில், அதாவது சூரியனுக்கு 7ஆம் இடத்துலையும் லக்னத்துக்கு 10ஆம் இடத்துலையும் பூரண பௌர்ணமியாக உட்காந்துட்டு இருக்கான்னு வச்சுங்க, இதுவும் கோடீஸ்வர யோகம் தான். லக்னத்தில் சந்திரன் அமர்ந்திருக்காரு, சூரியன் வலுவாக இருக்கார், லக்னத்தில் சந்திரன் அமர்ந்திருக்காரு. இது தேய்பிரை சந்திரனாக இருந்தாலும் சூரியன் சந்திரன் 2 பேருமே லக்ன கேந்திரங்கள், தங்களுக்குள் கேந்திரங்கள் இருக்கனால இதுவும் கோடீஸ்வர அமைப்பு. பூமிக்கு துணைக்கோளான சந்திரன் நிறைய நேரங்களில் வலுவான மனிதர்களை உருவாக்கி வெற்றி வாய்ப்பை தரக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த வெற்றி வாய்ப்புகள் கிடைப்பதற்கு உங்கள் லக்னாதிபதி நல்லா இருக்கணும். பாவக்கோள்கள் சந்திரனோடு தொடர்பு கொள்ளாமல் இருக்கணும். ராகு கேது சனி மெயினாக இவர்களுடைய தொடர்பு இருந்தால் சந்திரன் வலுவை இழப்பாருங்கிறதை நாம் மறந்துடக்கூடாது. இது தவிர பௌர்ணமி யோகத்தில் நீங்கள் பிறந்திருந்து அதில் கஜகேசரி யோகமோ அல்லது ருச்சக யோகமோ சந்திரமங்கல யோகமோ ஏற்பட்டுச்சுன்னா மிக அற்புதமான கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும். இப்போ ஒரு மீன லக்ன ஜாதகம், லக்னத்திலேயே சூரியன் செவ்வாய், 7ஆம் இடம் கன்னியில் சந்திரன், பௌர்ணமி சந்திரன், பங்குனி உத்தரத்தில் பிறந்திருக்கார் ஜாதகர், முழுமையான பௌர்ணமி யோகம். இப்போ இதில் செவ்வாய்க்கு பௌர்ணமி சந்திரனுடைய ஒளி கிடைக்க, செவ்வாய் அதிநட்பு வீட்டிலையும் உட்கார்ந்துருக்க, இந்த இடத்துல சந்திரமங்கல யோகம் மிக சிறப்பாக வேலை செய்ய, சூரிய சந்திரர்களும் கேந்திரத்தில் இருக்கும்போது இது ஒரு அற்புதமான பௌர்ணமி யோகம் ப்ளஸ் சந்திரமங்கல யோகம் ப்ளஸ் சூரிய சந்திரர்கள் கேந்திரத்தில் இருக்கிறதுங்கிற மாதிரியான ஒரு அமைப்பை தரும். இதில் அடிஷனலாக குரு தனுசில் ஆட்சின்னு வச்சுக்கோங்க. இப்போ சந்திர கேந்திரத்தில் குரு இருக்க கஜகேசரி யோகமும் வேலை செய்து, சந்திர கேந்திரத்தில் செவ்வாய் இருக்க அவங்களுக்கு சந்திரமங்கல யோகமும் வேலை செஞ்சு ப்ளஸ் பௌர்ணமி யோகமும் வேலை செய்யும்போது இது ஒரு பரிபூர்ணமான கோடீஸ்வர அமைப்பு. புரிஞ்சிச்சுங்களா? ஸோ சந்திரன் தர்ற கோடீஸ்வர வாழ்க்கைக்கு முதல்ல சந்திரன் கெட்டு போகாமல் இருக்கணும். 2வது தனது நண்பர்களின் கேந்திரங்களில் இணைவுகளில் வலுப்பெற்று இருக்கணும். குருவோட இணைஞ்ச நிலையில் உச்சம் பெற்ற நிலையிலையோ பௌர்ணமி சந்திரனாகவோ வலுப்பெற்ற நிலையிலையோ இதில் குரு ஆட்சி பெற்ற நிலையிலையோ இருந்தாலும் அது அற்புதமான யோகத்தை தரும். செவ்வாயோடு வலுப்பெற்ற நிலையில் இணைந்திருந்து வளர்பிறை சந்திரனாக இருந்தாலும் அதுவும் நல்ல யோகத்தை கொடுக்கும். சூரியனோடு இணைந்த நிலையில் லக்னத்துக்கு 6, 8, 12 மறையாமல் இருந்தாங்கன்னா அதுவும் ஒரு பெரிய சிறப்பான யோகத்தை கொடுக்கும். பௌர்ணமி யோகத்தில் பிறந்து இந்த குரு சந்திர யோகம் அல்லது குருமங்கல யோகம் அல்லது சந்திரமங்கல யோகம் ஏற்பட்டு சூரியனுக்கு பாதிப்பில்லாத நிலையில் செவ்வாயோட இணைவு ஏற்படுறது அப்படிங்கிறது எல்லாமே ஒரு கோடீஸ்வர வாழ்வை தரக்கூடிய அமைப்பு. இந்த சந்திரன் வேகமான வளர்வதும் வேகமாக தேய்வதுமான அமைப்பை கொண்ட கிரகங்கிறதுனால இவர்கள் தரக்கூடிய யோகம் துல்லியத்தன்மையாக இருக்கணும். எங்கேயாவது இருந்து சனி 3ஆம் பார்வையோ ஒரு 7ஆம் பார்வையோ 10ஆம் பார்வையோ பார்த்துக்கிட்டு இருந்தாருனால அதை நம்ம யோகம்னு கன்வெர்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி ராகு கேதுகளுடைய தொடர்புகள் ஏற்பட்டுருச்சுனாலும் யோகம்னு கன்வெர்ட் பண்ண முடியாது. சந்திர அதியோகம் அப்படிங்கிற ஒரு யோகமும் உண்டு. பூர்ண பௌர்ணமி சந்திரனுக்கு 6, 7, 8 இருக்க கிரகங்கள் எல்லாமே வலுவடையும் அப்படிங்கிற அடிப்படையிலையும் லக்னத்திற்கு 7ஆம் இடத்துல சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக அமர்ந்தாலும், லக்னாதிபதிக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக அமர்ந்தாலும் கோடீஸ்வரராக்கும் யோகிதை தருவார். இந்த இடத்துல மட்டும் ஒரு விதிவிலக்கு, உங்கள் லக்னாதிபதி அவருக்கு எதிரி கிரகங்களாக இருந்தாலும் கூட, இப்போ உதாரணமாக சந்திரனுக்கு எதிரியான சனியோ புதனோ சுக்கிரனோ எதிரி கிரகங்களாக இருந்தாலும் கூட பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் இவங்க இருந்தாங்கன்னா அப்போ யோக பங்கம் இல்லை, இது விதிவிலக்கு. புரியுதுங்களா? இப்போ உதாரணமாக ஒரு கன்னி லக்ன ஜாதகம், இவருக்கு புதன் லக்னத்திலே உச்சம், லக்னாதிபதி லக்னத்திலே இருக்கார், நேர் 7ஆம் இடத்துல சந்திரன், சூரியனும் புதனும் இணைந்த நிலையிலே லக்னத்தில் இருக்காங்க. இது புத ஆதித்ய யோகமாகவும் செயல்படுது, பௌர்ணமி யோகமாகவும் செயல்படுது, சந்திர அதியோகமாகவும் செயல்படுது. அப்போ இந்த பௌர்ணமி சந்திரன் புதன் பார்வை இருக்குங்கிறதுனால பாதிப்பை பெறாமல் ஜாதகருக்கு வெற்றியை தரும் அமைப்பாக மாறும். ஸோ இந்த சூட்சுமத்தையும் புரிஞ்சுக்கணும். ஸோ மொத்தத்தில் சந்திரகேந்திரம் வலுப்பெறுவது, சந்திரன் வளர்பிறையிலிருந்து வலுப்பெறுவது, சூரியனோடு இணைந்து செவ்வாயோடு இணைந்து குருவோடு இணைந்து நல்ல நிலையில் இருக்கிறது, மேலும் பௌர்ணமி சந்திரனாக இருப்பது உங்கள் ஜாதகத்தில் ஒளி மிகுந்த வாழ்க்கையை, வளர்ச்சியை, பொருளாதார வெற்றியை, முன்னேற்றத்தை, கோடீஸ்வர யோகத்தை தரும் அமைப்பு என்று கூறி
மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.